சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ் மாதத்துல பிறந்தவங்களோட பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிறந்த ராசி, நட்சத்திரம், கிழமை, தேதியை வச்சு எத்தனையோ வகையில நம்ம பலன்களை பார்த்துருப்போம். அதுல இந்த தமிழ் மாதத்துல பிறந்தவங்களோட பலன்களை நம்ம இப்போ 12வது மாசமா பார்க்கிறோம். சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கிற காலம்தான் பங்குனி மாசமா இருக்கு. இந்த பங்குனி மாசத்தை திருமண மாசம், கல்யாண மாசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய தெய்வங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல தான் உத்தர நட்சத்திரத்துல மேரேஜ் ஆயிருக்கு. இந்த பங்குனி மாசத்துல தான் நிறைய தெய்வங்களும், மகாலட்சுமி, நம்ம ஐயப்பன், இப்படி எல்லாரும் அவதரிச்ச நாளாகவும் இருக்கு இந்த பங்குனி மாசம். அவ்வளோ சிறப்பு மிக்க பங்குனி மாசத்துல பிறந்தவங்க புண்ணியம் பண்ணுவீங்க. இந்த மாசம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாசமா இருக்கு. இந்த பங்குனி மாசத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தெய்வங்களோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா பெற்ற குழந்தையா இருக்கும். இந்த பங்குனி மாசத்துல பிறந்தவங்க அவங்க தன் சுற்றி இருக்கிறவங்கள தன் வசப்படுத்திக்கிற ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க முகபாவத்தை வச்சு எதையும் ஆறும் அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா இவங்களுக்கு ரகசியத்தை மறைக்க தெரியாது. அவங்க மனசுல இருக்கிறத அவங்களே வெளியில சொல்லிடுவாங்க. பங்குனி மாசத்துல பிறந்தவங்க ஏழைகிட்ட, வாயில்லாத பிராணிகள், ஜீவன்கிட்ட எல்லாம் ரொம்ப இரக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க ஒருத்தருக்கு சீக்கிரம் நான் இதை முடிச்சு கொடுக்குறேன், உன்னை பண்றேன்னு வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எப்பாடுபட்டாவது அவங்க சொன்ன காரியத்தை அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க எதிரிகளை நல்லா திட்டம் போட்டு பிளான் பண்ணி அவங்கள அடிச்சிருவாங்க. இவங்களுக்கு அடிக்கடி வெளியில போறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பயணம் செய்யறதும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் திட்டம் போட்டு கால்குலேஷனோட தான் இவங்க செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும். தன் சுற்றி இருக்கிற இடத்துலயே அவங்க இயற்கை காட்சிகளை ரொம்ப ரசிக்கிறவர்களா இருப்பாங்க. பங்குனி மாசம் பிறந்தவங்க கிட்ட மத்தவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா இவங்க அவங்களோட உணர்ச்சிகளை வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டாங்க. இவங்களோட பேச்சுல கனிவும் கண்டிப்பும் இருக்கும். பெருந்தன்மையானவங்களா, பரந்த மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க பலவிதமான எண்ணங்கள்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு சமயம் அவங்க அமைதியா ஏதோ திங்க் பண்ற மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. மறுபடியும் அவங்களே அதை சரி பண்ணிக்குவாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நல்லது கெட்டது எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலைக்கேற்ப தங்களை அவங்க மாத்திக்குவாங்க. இவங்க எப்பவுமே பணம் செலவு பண்றதுல வரவு செலவை ரொம்ப கணக்கு கரெக்டா வச்சிருப்பாங்க. யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. அதனால இவங்க கையில எப்போதும் பணம் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க அக்கௌண்ட்ல பணம் சேமிப்பு இருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுல உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பாங்க. அந்த முடிவுல இருந்து அவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அடங்கி போயிடுவாங்க. ஆனா அவங்க அடங்கிறது, பதுங்கிறது பாயறதுக்காக தான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அதை தாண்டி வந்துருவாங்க. இவங்க வாழ்க்கையில எவ்வளோ கீழே போனாலும் சரி, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, அவங்க மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்க. எப்பவுமே ஸ்ட்ராங்கான பேர் வழியா இருப்பாங்க. அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க அடிக்கடி இவங்களோட லட்சியங்களை, எண்ணங்கள், இவங்களோட குறிக்கோளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு திரைப்பட தொழில் ஏற்றதா இருக்கு. சிற்பக்கலையிலையும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவங்க கலைய தெய்வமா கருதி அப்படி வழிபடுவாங்க. பங்குனி மாசத்துல பிறந்த பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கொஞ்சம் படபடப்புடன்னு பேசுவாங்க. பங்குனி மாசத்துல பிறந்தவங்க அப்ப என்ன ட்ரெண்டோ அது போல நாகரிகமா இருப்பாங்க.
பங்குனி மாசம் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இளமையில கொஞ்சம் வறுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இவங்க 40 வயதுக்கு பிறகு செல்வ செழிப்போட பெருமையா வாழ்வாங்க. இந்த பங்குனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமா பெண் குழந்தை தான் பிறக்கும். இவங்க எப்பவுமே கொஞ்சம் கற்பனை உலகத்திலேயே இருப்பாங்க. இவங்க எப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அப்படியே சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. முன்ஜாக்கிரதையா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்ககிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா இவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசினா அவங்க அதுல மயங்கிடுவாங்க. அதுல கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க ஆன்மீக துறையில இவங்க ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இவங்களுக்கு பசிய தாங்குற சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பங்குனி மாசம் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாசத்தை பிறந்தவங்க மற்றவங்களோட நம்பிக்கைக்கு பாத்தியமானவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க சீக்கிரத்துல மற்றவங்க மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாத்திக்குவாங்க. இவங்க மற்றவங்களோட சுகத்தை தன் சுகமா நினைச்சு மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேல ஒருத்தர் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தர் உயர்றாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து இவங்க பொறாமப்பட மாட்டாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கே அது நடக்கிற மாதிரி ஹாப்பியா இருப்பாங்க. அது போல நல்ல குணம் உள்ளவங்களா இருப்பாங்க பங்குனி மாசம் பிறந்தவங்க. பங்குனி மாசம் பிறந்தவங்க கதை படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல அவங்களுக்கு மனசுல ஒரு உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கிற ஓவியங்களை எல்லாம் பார்க்கறதுனா அதை பார்த்து ரசிப்பாங்க, பொழுதுபோக்குவாங்க. இவங்க ரொம்ப தெளிவா இருக்கும்போது நல்ல ஆழ்ந்த கருத்துக்களைய சொல்லுவாங்க. பொறுமைசாலியாகவும் தன்னடக்கம் உள்ளவங்களாகவும் திறமசாலியாகவும் இந்த பங்குனி மாசத்துல பிறந்தவங்க விளங்குவாங்க. இவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி அடைவாங்க. இந்த பங்குனி மாசத்துல பிறந்தவங்க தெய்வத்தின் அன்புக்கு பாத்தியம் பட்டவங்களா இருப்பாங்க. தெய்வத்தோட அனுக்கிரகம் இவங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். பங்குனி மாதத்துல பிறந்தவங்க வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க பெரிய தொழிலதிபராகவோ இல்லை 10 பேர்த்த வச்சு வேலை வாங்குறவங்களாகவோ அது மாதிரி திறமைசாலியா இருப்பாங்க. பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எச்சரிக்கையா இருந்துக்கணும். வரைக்கும் பங்குனி மாசம் பிறந்தவங்களோட வாழ்க்கை பலன்களை ஒரு சிறு குறிப்பு பார்த்தோம். உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு தெய்வ அருளால உங்க மனதிடத்தால வெற்றி அடைய சிவார்ப்பணம் 6161 சேனல் வாழ்த்துறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.